हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। यहोवा का धन्यवाद करो, उससे प्रार्थना करो। देश देश के लोगों में उसके कामों का प्रचार करो। उसके लिए गीत गावो, उसके लिए भजन गावो। उसके सब आश्चर्य कर्मों पर ध्यान करो। उसके पवित्र नाम की बड़ाई करो। आमीन, हालेलुया। आइए उस पवित्र नाम की हम बड़ाई करें, ऊंचे शब्दों से आवाज उठाकर उस महान परमेश्वर की धन्यवाद करें, स्तुति करें, उसके आश्चर्य कर्मों का वर्णन करें। आमीन, हालेलुया, हालेलुया। कर गए। आमीन, आवाज उठाएं। आवाज उठाएंगे, हम सांस बजाएंगे, है यीशु महान अपना, ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, संसार की सुंदरता में है रूप तो तेरा ही, इन चांद सितारों में है अक्स भी तेरा ही। संसार की सुंदरता में है रूप तो तेरा ही, इन चांद सितारों में है अक्स भी तेरा ही। महिमा की तेरी बातें हम सबको बताएंगे, है यीशु महान अपना, ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, दिल तेरा खजाना है, एक बाग मोहब्बत का, ताह पा न सका कोई, सागर है तू उल्फत का। दिल तेरा खजाना है, एक बाग मोहब्बत का, ताह पा न सका कोई, सागर है तू उल्फत का। हम तेरी मोहब्बत से दिल अपना सजाएंगे, है यीशु महान अपना, ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, न देख सका हमको तू पाप के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में। न देख सका हमको तू पाप के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में। महिमा का तू दाता है, हम सबको बताएंगे, है
सबसे ऊंचा रहे तेरा नाम। महिमा हो तेरी, महिमा हो तेरी, महिमा हो तेरी, महिमा हो तेरी। ऊंचा और ऊंचा सबसे ऊंचा रहे तेरा नाम। ऊंचा और ऊंचा सबसे ऊंचा रहे तेरा नाम। यीशु तू ही है, तू ही है हमारा प्रभु। यीशु तू ही है हमारा तू ही हमारा खुदा, तू ही हमारी आशा, तू ही हमारा सब कुछ है खुदावन। तेरी उपस्थिति में क्या ही धन्य है खुदावन। हम सब एकचित होकर खुदा तेरी आराधना करें, तेरी महिमा करें खुदावन। हमारे बीच में तो उपस्थित है राजा, इसके बदले में हमें क्या चाहिए खुदावन। तेरा उपस्थिति ही हमारे लिए काफी है, तेरी उपस्थिति ही हमारे लिए काफी है खुदावन। हालेलुया। கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு வெற்றி சொல்லலாம். உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் கொசன்னா பாடிடுவேன், நான் கொசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார்.
சுகமானே நான் சுகமானே சுகமானே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றி வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார் மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார் கரம் பிடித்து அழைத்து செல்வார் கரம் பிடித்து அழைத்து செல்வார் இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார் இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றியுண்டு சுகமா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு நமக்கு வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஹalleluya ஹalleluya கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நமக்கு ஆமென் ஹalleluya 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 हालेलुया जो मसीह में जीते हैं उनके लिए जरूर विजय मिलती है हालेलुया आइए विश्वास के साथ उस महान परमेश्वर को स्तुति करें महिमा करें हालेलुया हालेलुया ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆமென் ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே praise you Jesus hallelujah
तेरे समान और कोई नहीं, तेरे जैसा और कोई नहीं खुदावन। तू ही सर्वशक्तिमान परमेश्वर, तू ही राजाओं का राजा, प्रभुओं का प्रभु, सिंहासन पर विराजमान करने वाले पिता परमेश्वर। तेरे खुदावन उपस्थिति में हम आते हैं, तेरे सम्मुख हम आए हैं खुदावन। प्रभु अपने बेच लेते हुए, अपने दिल को उंडेलते हुए तेरे उपस्थिति में हम आए हैं खुदा। आमीन। हमें ग्रहण कर राजा। हालेलुया, हालेलुया, हालेलुया। यीशु, यीशु, यीशु। ஹல்லேலூயா. இதுவரை நம்மை காப்பாற்றி எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோமா? அவரை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம். ஆமென். காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன்.
मेरी आशा, तू ही मेरा अच्छा, तू ही मेरा सब कुछ है। हालेलुया, हालेलुया। Bless you, Jesus. We exalt you, Lord. We magnify your wonderful name, O God. The name above any other name, O Lord. Hallelujah. 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 दोनों हाथ उठाकर तेरी स्तुति और आराधना करता हूँ मैं तुझसे ये प्रार्थना, महिमा से तेरी तू इस जगह को भर, जो भी तू चाहे तू यहाँ पे कर। तुझको छोड़ कोई प्रभु है ही नहीं, घुटने में टेकूं बस तेरे सामने, तू है मेरा प्रभु, तू मेरा पिता। हालेलुया, हालेलुया, ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உயிருள்ள நாட்களெல்லாம் ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீ செய்த நன்மைகளை செய்த தியாகங்களை நினைக்கின்றேன், நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நீ செய்த தியாகங்களை நினைக்கின்றேன், உள்ளம் நிறைந்தவனா உம்மை
प्रभु तेरी उपस्थिति के लिए खुदावन, आपकी महान खुदावन उपस्थिति हमारे बीच में होने के लिए खुदावन तेरा लाखों लाख धन्यवाद करते हैं ஆண்டவரே. உங்க மகிமை பொருந்தி உங்க பிரசன்னத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூடவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் சொன்னீங்களே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பாடுகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் உம்முடைய வசனம், உம்முடைய பிரசன்னம் தங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையிலே வல்லமை, வார்த்தையிலே சுகம், உம்முடைய வார்த்தையிலே பலன் உண்டல்லவா, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை செய்யுங்க. तेरे वचन में सामर्थ, तेरे वचन में चंगाई, तेरे वचन में खुदावन हमारे लिए रिहाई है खुदावन. इसे हम अनुभव करने के लिए हमें मदद कर राजा. आदर महिमा जलाल तुझे देते हैं, हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. आमीन, आमीन, आमीन. हालेलुया. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. इस अगस्त महीना की 1 तारीख में हम इकट्ठे हुए हैं. கர்த்தர் இந்த 7 மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். हम महान परमेश्वर को धन्यवाद करें जिसने हमें 7 महीना तक हमें सुरक्षित रखा, हमें संभाला, यहाँ तक चला आया है. கடந்த 2 வருடமாக இந்த கொரோனா உலகம் முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. पिछले 2 वर्षों से, 2 सालों से ये कोरोना जो है, कोविड जो है, हमारे पूरे विश्व भर को हिला रही है. இன்றைக்கு வரையும் அந்த கொரோனா எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அது சின்னதாக இருக்குமா, பெருசாக இருக்குமா, எந்த கலரில் இருக்கும், எந்த உருவத்தில் இருக்கும் என்பதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ऐसा कोई निश्चित रूप से नहीं कह सकते हैं ये कोविड के बारे में. ऐसा या रंग हो या कोई भी उनकी कलर हो या उनकी साइज हो, शेप हो, कुछ भी हो, कोई नहीं बता पाते हैं. அந்த கொரோனா வைரஸ் இன்னைக்கு முழு உலகத்தையே ஆட்டி படைச்சிருச்சு. आज ये कोरोना वायरस जो है पूरे विश्व भर को उन्होंने हिला दिया है. நம்ம என்றைக்கும் இல்லாத இந்த ஒரு வார்த்தை லாக்டவுன் என்கிற வார்த்தையை நம்ம இந்த 2 வருஷம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். कभी ऐसा नहीं हमने सुने थे, लेकिन ये पिछले 2 सालों से हम सुनते हुए आ रहे हैं कि लॉकडाउन के बारे में. யாருக்காவது ஃபோன் பண்ணா உங்க ஊர்ல லாக்டவுனா என்ற முதல் கேள்வி அதை தான் கேட்கிறோம். अगर किसी से आप फोन से बातें करें तो पहला सवाल यही आता है क्या लॉकडाउन अभी तक नहीं खुला? எப்ப கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மென்ட் வருகிறது என்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். हम कब सरकार ने हमारे लिए लॉकडाउन को खोलेगी करके हम इंतजार करते हैं. லாக்டவுன் என்று எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. लॉकडाउन के रूप में सारी चीजें बंद हो चुकी है. எல்லா மார்க்கெட்டும், सारे मार्केट, எல்லா ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் என்று சொல்லி எல்லாமே க்ளோஸ் ஆகியிருக்கிறது. रेलवे स्टेशन क्यों ना हो या एयरपोर्ट क्यों ना हो, सब जगह बंद है. முழு உலகத்துல தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. विश्व भर में यही हालत है. ஒரு சின்ன வைரஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருச்சுங்க. एक छोटा सा वायरस सारे बातों को बंद कर दिया है. ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், लेकिन एक बात बताना चाहते हैं, நம்மால हमारे लिए வானத்தை திறக்க முடியும். हम आसमान को भी खोल सकते हैं. ஆமென், ஆமென், ஹalleluya. हालेलुया. இந்த வைரஸ் இந்த உலகத்தையே க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. ये वायरस जो है विश्व भर को वो खत्म कर रही है. ஆனால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் வானத்தை திறக்க முடியும். लेकिन हम अपने प्रार्थना के द्वारा आसमान को खोल सकते हैं. வானம் திறக்கப்படுமா? क्या आसमान खुलेगा? நிச்சயமாய் முடியும். जरूर हो सकता है. எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தாரு. एलिया करके एक परमेश्वर का दास था. அவர் நம்மை போல பாடு உள்ள மனுஷன் என்று பைபிள்ல போட்டிருக்கு. वचन में कहती है कि वो हमारे समान एक साधारण व्यक्ति था. எப்ப பாடு இருக்கிறதோ, எப்ப உபத்திரம் இருக்கிறதோ, அவர்கள் நிச்சயமாய் வானத்தை திறக்க முடியும். जो व्यक्ति उपद्रव में गुजरते हैं, जो व्यक्ति ऐसे दुखों के बीच में रहते हैं, वो व्यक्ति जरूर आसमान को खोल सकता है. ஏனென்றால் எலியா அப்படிப்பட்ட பாடு உள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் வானத்தை 3 தடவை திறந்திருக்கிறார். एलिया नबी जो है ऐसे ही आपके और मेरे समान इतनी उपद्रव में रहने वाला व्यक्ति था, साधारण, लेकिन उन्होंने आसमान को खोला है. அவர் ஜெபிக்கிறார். उन्होंने प्रार्थना करी. மரித்து போன பிள்ளையின் ஆத்துமா மீண்டும் வருகிறது. जो मरा हुआ व्यक्ति के अंदर उसकी आत्मा, उनका प्राण वापस आई. அவர் ஜெபிக்கிறார். उन्होंने प्रार्थना करी. 3 வருஷம் அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்பட்டு மழை பெய்கிறது. 3.5 साल तक आसमान बंद था और खुला है. அவர் ஜெபிக்கிறார். वो प्रार्थना करी. கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து
இறங்கி வருகிறது. परमेश्वर की आग आसमान से उतर आया है. அப்ப எலியா என்கிற ஒரு தனிமையான ஒரு மனிதன், एलिया एक अकेला व्यक्ति था. பாடுள்ள மனிதன், वो बुत्रों में रहने वाला था. தனிமையில நின்று வானத்தை திறந்தார் என்றால், अकेला में रहकर आसमान को खोल सकता है तो ஏன் நம்மால முடியாது? हम क्यों नहीं कर सकते हैं? இங்க மார்க்கெட் திறக்குதோ இல்லையோ நமக்கு தெரியவில்லை. अगर बाजार खुलता है नहीं खुलता है हम नहीं जानते हैं. ஆனா ஒன்னு செய்ய முடியும். लेकिन एक बात हम कर सकते हैं. ஒன்னு நான் சொல்ல முடியும். एक बात हम कह सकते हैं. நம்மால் हम हमारे द्वारा இந்த வானத்தை திறக்க முடியும். इस आसमान को हम खोल सकते हैं. ஹalleluya. हालेलुया. அது நம்மால தான் முடியும். वो हम ही कर सकते हैं. அது ஜெபிக்கிறவரால முடியும். वो प्रार्थना करने वाले ही कर सकते हैं. கர்த்தரால உபத்திரவத்தை சகித்துக் கொண்டிருக்கிறனால நம்மால முடியுங்க நிச்சயமாய். जो हम उपद्रव को सहने वाले हमारे लिए परमेश्वर ये कार्य को पूरा करेंगे. ஹalleluya. हालेलुया. வானம் திறக்கப்படுமா? आसमान खुलेगी क्या? நிச்சயமாய் திறக்கப்படும். जरूर होगा. வேதத்துல ஒரு சில இடங்கள்ல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. बाइबल में हम देखते हैं कई ऐसी जगह है जगह पर आसमान खुला था. நான் படிக்க போகிறோம். हम पढ़ेंगे. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், पहला बात है मत्ती रचित सुसमाचार, அதுல 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उसका 30 आयत की ओर हम पलटे. அதுல 16வது வசனத்தை வாசிக்கிறேன். 16वीं आयत को हम पढ़ना चाहते हैं. மத்தேயு 3ல 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். मत्ती 3 का 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்ற ஜலத்திலிருந்து கரை ஏறிட உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். यीशु बपतिस्मा लेकर तुरंत पानी में से ऊपर आया और देखो उसके लिए आकाश खुल गया. இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே வானம் திறக்கப்பட்டது. जब यीशु मसीह बपतिस्मा पाने तुरंत ही आसमान खुल गया है. வானம் மட்டும் திறக்கல்ல, வானத்திலிருந்து ஒரு சத்தமும் தொனித்தது. केवल आसमान खुला नहीं वरन आसमान से एक आवाज भी सुनाई दिया. இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है இவரில் பிரியமாயிருக்கிறேன். और इसमें मैं बहुत ही प्रसन्न हूँ. ஹalleluya. हालेलुया. ஞானஸ்தான உடன்படிக்கையில बपतिस्मा की उस वाचा में வானம் திறக்கப்பட்டது. आकाश खुल गई है. ஹalleluya. हालेलुया. அருமையான ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग जिसने अपने बपतिस्मा पाए हुए நீங்க हैं, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க என்ன செய்றீங்களோ எதை நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. अगर आप बपतिस्मा लेने के बाद आप क्या सोच रहे हैं क्या करते हैं पता नहीं, ஆனால் நீங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க பார்க்கும்போது लेकिन यदि आप आत्मिक आंखों को खोलकर देखते हैं तो அங்க வானம் திறக்கப்பட்டு आपके கொண்டிருக்கிறது. लिए आसमान खुलती है. ஹalleluya. हालेलुया. இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவசியமா? क्या यीशु मसीह बपतिस्मा पाने की आवश्यकता है क्या? அவருக்கு அவசியமே இல்லை. उनके लिए कोई जरूरत नहीं है. அவர் பரிசுத்தமானவர், वो पवित्र है, அவர் பாவத்தை அறியாதவர், वो पाप को नहीं जानते हैं அவர் இந்த உலகத்துக்கு பாவத்திற்கு மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. और वो पाप के लिए मरने की कोई आवश्यकता नहीं था. ஆனாலும் लेकिन நமக்காக हमारे लिए அவர் முன் உதாரணமாக वो हमारे लिए एक उदाहरण के तौर पे அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். बपतिस्मा को पाया है. அதை காட்டிலும் நான் ஒன்னு சொல்ல முடியும். उससे बढ़कर एक बात बताना चाहते हैं, தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். परमेश्वर की इच्छा के लिए अपने आप को अर्पित किया है. பரலோகத்தின் திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்ததனால स्वर्गीय योजना के लिए उन्होंने आज्ञाकारिता रहा, इसीलिए அவருக்காக வானம் திறக்கப்பட்டது. प्रभु यीशु मसीह के लिए आसमान खुल गई है. அவருக்கு தேவையே இல்ல ஞானஸ்தானம். उनके लिए कोई जरूरत नहीं था बपतिस्मा पाने की, ஆனாலும் लेकिन பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். पिता परमेश्वर की इच्छा के लिए अर्पित किया है. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, आज भी परमेश्वर के प्रिय लोगों, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது, परमेश्वर का वचन हमारे पास जब आती है கர்த்தருடைய तो, திட்டம் நமக்குள் வரும்போது, यहोवा की योजना हमारे जीवन में आती है तो, பரலோகம் நம்மளுக்கு என்று ஒரு காரியத்தை சொல்லும்போது, जब स्वर्ग से हमारे पास एक बातें आती है तो அது சில சமயத்தில் நமக்கு தேவையில்லாதது போல காணப்படலாம். कई बार हमें लगता है कि ये मेरे लिए तो जरूरत नहीं है. அது அந்த சூழ்நிலைக்கு அந்த டைமுக்கு அது தேவையில்லாதது போல காணப்படலாம். शायद उस परिस्थिति के लिए उस समय के लिए ये तो मेरे लिए नहीं चाहिए करके लगता होगा. நானா இத கட்டலாம் பெரிய ஆளா வளர்ந்துட்டேனே என்று கூட சொல்லிருக்கலாம் நம்ம. हम सोच सकते हैं मैं तो इससे पार कर कर बहुत दिन हो गया है, मैं बड़ा व्यक्ति हो गया करके. அப்படி இல்லங்க. ऐसा नहीं है. இயேசுவை நோக்கி பாருங்க. हमें यीशु मसीह की ओर ताकते रहना चाहिए. அவர் ஞானஸ்தானம் பெற்றார். प्रभु यीशु मसीह ने बपतिस्मा लिया है. அது அவருக்கு அவசியமே இல்ல. जरूर था वो उनका ये अवश्य बिल्कुल नहीं था, ஆனாலும் लेकिन நமக்கு ஒரு முன்மாதிரியாக हमारे लिए एक उदाहरण के तौर पे பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றினார். स्वर्गीय इच्छा को उन्होंने पूरी किया, स्वर्गीय योजना को उन्होंने पूरी किया அவர் है. சீசர்கள் கால்களை கழுவினார். जब यीशु मसीह अपने चेलों के पावों को धो रहे थे, அதெல்லாம் அவருக்கு அவசியமா?
क्या ऐसा करना की क्या आवश्यकता है? ஆனாலும் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றிக் फिर கொண்டிருக்கிறார். भी पिता परमेश्वर की इच्छा को वहां पर वो पूरा कर रहे हैं. யார் முழுமையாக தேவ திட்டத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, जो व्यक्ति परिपूर्णता से अपने आप को परमेश्वर की इच्छा के लिए अर्पित करते हैं, யார் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, जो व्यक्ति परमेश्वर की इच्छा के लिए अपने आप को अधीन रहते हैं, அந்த நேரத்துல நமக்காக வானம் திறக்கப்படும். उसी समय में हमारे लिए आपके लिए आकाश खुल जाती है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஒருவேளை இன்றைக்கு வரை நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கலாம். शायद आज तक आप बपतिस्मा नहीं लिए होंगे. கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का वचन आपके पास आ रही है. உடனே ஞானஸ்நானம் எடுங்கள். आप तुरंत ही बपतिस्मा लीजिए. அப்போஸ்தலர் புத்தகத்துல प्रेरितों के काम में 8வது அதிகாரத்துல 8वीं आयत में 39வது வசனத்துல கடைசில வாசிக்கும்போது 29वीं आयत में हम देख सकते हैं. 8வது அதிகாரம் 39வதுல கடைசில வாசிக்கும்போது 8 का 29वीं आयत में அந்த மந்திரி அப்புறம் அவனை காணாமல் संतोषத்தோட தன் வழியாய் போய் விட்டானா. यहाँ पर लिखा है वो मंत्री ने जब उसके बाद फिलिपुस को ना देखा और बहुत ही आनंद से उन्होंने अपने मार्ग में चला गया करके लिखा है. எத்தியோப்பிய ராஜஸ்திரியோட கத்தாக தேசத்துடைய அந்த மந்திரி எருசலேமுக்கு வருகிறாரு. इथियोपिया के मंत्री ने वहां पर यरूशलेम में आया था. தேவாலயத்துக்கு வருகிறார். परमेश्वर के भवन में आया. எப்பொழுதும் போல அவர் வருகிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிறாரு. साल में एक बार वो आया करते थे, वैसे ही वो आया था. பண்டிகை எல்லாம் முடிச்சிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கார். जब सारे त्योहार खत्म हो गया वो अपने वापस अपना घर जा रहा था. போகும்போது வசனத்தை வாசிட்டு போகிறாரு. लेकिन जाते वक्त में उन्होंने परमेश्वर के वचन को पढ़ रहे थे. அந்த வசனம் அவருக்கு புரியவில்லை. लेकिन वो वचन उनको समझ में नहीं आया. ஆனா கர்த்தருடைய தாசனாகிய பிலிப்பு சரியாய் வந்து அங்க சேர்கிறார். लेकिन वहां पर फिलिपुस परमेश्वर का दास जो है बिल्कुल ठीक उनसे आकर मिलते हैं. அப்ப அந்த மந்திரிக்கு அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும்போது तब उस मंत्री के पास सारा वचन को वो जब बता रहे थे, அவங்க போய் கொண்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணீரை பார்த்த உடனே जब वो जाते जाते ही रास्ते में उनको पानी तो मिला, ரதத்தை நிறுத்த சொல்லி तुरंत मंत्री ने कहा अपने रथ को रोकने के लिए. அவங்க ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கி वो दोनों व्यक्ति ने पानी में उतरा. பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா. फिलिप जो है उस मंत्री को बपतिस्मा दिया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்ப அதுக்கப்புறம் பிலிப்பு ஆவியானவரால எடுத்து போடப்பட்டார். उसके बाद फिलिपुस को पवित्र आत्मा ने लेकर चले जाते हैं. மந்திரி எப்படி போறா ரிட்டர்ன்ல? अब मंत्री जी ने कैसे जा रहे हैं? மிகவும் சந்தோஷமா. बहुत ही आनंद के साथ. அவர் வரப்ப எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியாது. वो जब आते थे यरूशलेम के और पता नहीं वो कैसा आए थे. ஒவ்வொரு வருஷமும் வரது போல ரொட்டீன்ல வந்திருக்கலாம். शायद हर साल जैसे वो आया करते थे वैसे आते होंगे. ஆனா பிலிப்பு மூல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது लेकिन जब फिलिपुस के द्वारा परमेश्वर का वचन उनके पास आ पहुंचती है तो உடனே கீழ்ப்படிந்ததனால उन्होंने तुरंत आज्ञाकार्यता रहा. வானம் திறக்கப்பட்டது. उन्होंने वहां पर आसमान खोला है. வானத்தின் சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டார். स्वर्गीय खुशियां को आनंद को उन्होंने पा लिया है. அவர் வந்து டிலே பண்ணல. उन्होंने कभी और देर नहीं करी. அவர் இந்த ஞானஸ்நானத்தை அவர் உடன்படிக்கையை அவர் போஸ்ட்பான் பண்ணவில்லை. इस बपतिस्मा की वाचा को और उन्होंने देर से लेने के लिए कोशिश नहीं करी. ஓகே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நான் கேட்டு வரேன்லாம் சொல்லவில்லை. उन्होंने ये नहीं कहा मैं अपने परिवार से पूछना पड़ेगा करके. உடனே தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது तुरंत ही उन्होंने परमेश्वर की योजना की और अपने आप को अर्पित किया है तो சந்தோஷமாய் திரும்பி போனார். उन्होंने बहुत ही आनंद के साथ उन्होंने वापस लौटा है. ஹalleluya, हालेलुया. தாங்க பரலோகம் திறக்கப்படுகிறது. यही स्वर्ग हमारे लिए खोलती है. பரலோகத்தின் சந்தோஷம். ये स्वर्गीय खुशियां है. அந்த மந்திரிக்கு இதுவரையும் இல்லாத ஒரு சந்தோஷம். उस मंत्री को अभी तक ऐसा आनंद नहीं था. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது लेकिन जब उन्होंने परमेश्वर के वचन को माना था, आधीन रहा था, तो இன்னைக்கு உங்க வாழ்க்கையில अनेक கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. आज भी कई लोग हमारे पास परमेश्वर के वचन को बोलते हैं. ஒருவேளை ஊழியத்திற்கென்று உங்களை கர்த்தர் அழைக்கலாம். शायद सेवकाई के लिए प्रभु आपको बुलाते होंगे. ஒரு சில பேருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கலாம். ये किसी लोगों को मदद करने के लिए प्रभु आपको बुलाते होंगे. சில பேர்ட்ட வார்த்தையை சொல்லும்படியாக அழைக்கலாம். या किसी और से परमेश्वर के वचन को बताने के लिए प्रभु आपको बुलाते होंगे. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் कुछ भी क्यों ना हो, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. हम परमेश्वर के हाथों में समर्पित करें. கீழ்ப்படிங்க. हम आज्ञाकार्यता रहे. பரலோகம் திறக்கப்படுகிறது. स्वर्ग हमारे लिए खुलेगी. இரண்டாவதாக दूसरा, அதே அப்போஸ்தலர் புத்தகம் 7 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். प्रेरितों के काम 7वें अध्याय का और हम पलटें. அங்க ஸ்தீபன் என்கிற ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார். यहाँ पर स्तिफनुस करके एक परमेश्वर का दास था. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது उनकी जीवन को जब देखते हैं तो அவன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதர். वो पवित्र आत्मा में भरा हुआ एक परमेश्वर का भक्त था. அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். एक दिन जब उन्होंने प्रचार कर रहे थे, அப்ப அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாரும் கோபம் அடைந்து जब उन प्रचार को सुनने वाले सारे गुस्से में आकर அவன் மேல கல்லெறிகிறார்கள். उन्हें उनके ऊपर पथराव करने लगे. எடுத்து வாசிப்போம். हम पढ़ेंगे அப்போஸ்தலர் 7 அதிகாரம்
7वें अध्याय प्रेरितों के काम 55வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். 55 वर्स को हम पढ़ेंगे. அவன் பரிசுத்த ஆவினாலே நிரந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். परंतु उसने पवित्र आत्मा से परिपूर्ण होकर स्वर्ग की ओर देखा और परमेश्वर की महिमा को और यीशु को परमेश्वर के दाहिने और खड़ा हुआ देखकर வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर आसमान खुला है. ஆமென். आमीन. இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டது. जब प्रभु यीशु मसीह अपने पिता परमेश्वर की इच्छा के लिए अपने आप को समर्पित किया तब भी आकाश खुला था. இங்கு ஸ்தேவான் यहाँ पर स्तिफनुस जो है கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது जब परमेश्वर की सेवकाई को पूरा कर रहे थे நாலு பக்கமும் அவனுக்கு உபத்திரவம். चारों तरफ एक दबाव उपद्रव. ஜனங்கள் எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு அங்க அவனை அடிக்கிறார்கள். सारे लोग दांत पीसते हुए उसको पथराव करने लगे. ஆனா இவனுக்கு ஒரு பரலோக காட்சி வருகிறது. लेकिन स्तिफनुस के लिए आकाश खुल गया और एक दर्शन दिख रहे हैं. வானம் திறக்கப்பட்டு आकाश खुला है. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதை காண்கிறார். मनुष्य का पुत्र को परमेश्वर के दाहिने और खड़ा हुआ देखा है. அவன் மேல கல்லு எரியுதுங்க. उनके ऊपर पत्थर हो रही है, पथराव हो रही है. ரத்தமெல்லாம் வழியுதுங்க. लहू निकल कर आ रही है. வலி வேதனையை சகித்து கொண்டிருக்கிறார்கள். दर्द हो रहा है. அந்த நேரத்துல கூட उसी समय में भी வானம் திறக்கப்பட்டதை அவன் பார்க்கிறான். आकाश खुला हुआ उन्होंने देखा है. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. उनके सामने 100 से अधिक लोग खड़े हैं. யாருக்குமே அந்த காட்சி தெரியவில்லை. किसी को भी ऐसा दर्शन नहीं मिला. யாருக்குமே வானம் திறக்கப்படவில்லை. किसी के लिए भी आसमान नहीं खुला. யார் தேவ நாமத்திற்காக जो व्यक्ति परमेश्वर के नाम की महिमा के लिए உபத்திரத்தை பொறுமையாய் சகிக்கிறார்களோ उपद्रव को धीरज से सह लेते हैं அவர்களுக்கென்று வானம் திறக்கப்படுகிறது. उन्हीं लोगों के लिए आसमान खुल जाती है. ஹalleluya. हालेलुया. இந்த உபத்திரத்தை அவன் இன்பமாய் பெற்றுக்கொண்டான். इस उपद्रव को उन्होंने अनंत से ग्रहण कर लिया है. உபத்திரத்தை அவன் பொறுமையாய் பெற்றுக்கொண்டான். इस उपद्रव को उन्होंने धीरज से सह लिया है. அவருடைய பார்வை வந்து அந்த உலக ஜனங்கள்ட்ட இல்ல. उनका नजर इस दुनिया संसार के लोगों के ऊपर नहीं था. அவன் மேல எரிகிற கல்லு மேல இல்ல. या उनके ऊपर जो पत्थर लग रही है उसके ऊपर नहीं था. அவன் மேல மூர்க்கம் கொண்டிருக்கிற அந்த முகத்தின் மேல அல்ல. जो उनके ऊपर से जो दांत पीस रहे उन लोगों को और नहीं था. அவருடைய பார்வை வானத்தின் மேல இருந்தது. लेकिन स्तिफनुस की नजर स्वर्ग की ओर था. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு वो जानता था இது வந்து ஒரு டெம்பரவரி பூமி வீடு. ये पृथ्वी जो है एक टेम्पररी के लिए ही है. ஆனா அதுதான் என்னுடைய நிரந்தரமான ஒரு வீடு. लेकिन वहाँ है मेरा निरंतर का अनंत काल का घर. என்னுடைய நிரந்தர வீட்டு வாசல் திறக்கப்படுகிறதை அவன் பார்க்கிறான். अपना निरंतर घर की दरवाजा खोलते हुए उन्होंने देख पाया. உபத்திரத்தின நேரத்துல கூட வானம் திறக்கப்படுவதை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால பார்க்க முடியும். उपद्रव के समय पर भी आसमान खुलती है. हम अपनी आत्मिक आंखों से उसे देख सकते हैं. அந்த நேரத்துக்குள்ள அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் காணப்படுகிறாரு. उन्होंने वहां पर पवित्र आत्मा में भरा हुआ हम देख सकते हैं. ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவன் மேல பாய்ந்தார்களாம். வசனம் यहाँ पर சொல்லுகிறது. लिखा है कि सारे लोग एक मन होकर उनके विरोध में आया है करके लिखा है. 57 வசனத்துல 57 में அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 57 வசனத்துல 57 में அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிடுறார்கள். वे सब चिल्ला कर कहने लगे. தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு अपने कानों को उन्होंने बंद कर ஒருமனப்பட்டு அவன் மேல பாயிறார்கள். एक साथ उसके ऊपर ये लोग ठापड़े चपड़े थे. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள். उन्हें नगर के बाहर निकाल दिया. அவனை கல்லெறிந்தார்கள். उन्हें पथराव करने लगे. ஆனா அவனுக்கு என்ன நடக்குது? लेकिन उनके लिए क्या हुआ? பரலோகம் திறக்கப்படுகிறது. स्वर्ग खुल गया. ஹalleluya. हालेलुया. பரலோகம் திறக்கப்படுது. स्वर्ग खुल गया. உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் நிற்கிறாங்களா? क्या आपके विरोध में शत्रु खड़ा होते हैं क्या? சத்துருக்கள் ஒருமனப்பட்டு நிற்கிறாங்களா? सारे शत्रु आपके विरोध में एक साथ आते हैं क्या? கூக்குரலிடுறாங்களா? या आवाज करते हैं क्या? உங்க பரலோகம் திறக்கப்படுது உங்களுக்காக. आपके लिए स्वर्ग खुलती है. பரலோகத்தின் காட்சியை பார்க்கறீங்க. आप स्वर्गीय दर्शन को पाते हैं. பரலோகமே எழுந்து நிற்கிறதுங்க. स्वर्ग खड़े होते हैं आप देख सकते हैं. தேவகுமாரன் எழுந்து நிற்கிறார். मनुष्य का पुत्र वहां पर खड़ा है உங்களை வரவேற்கும்படியாக. आपको स्वागत करने के लिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. உங்களுடைய முகம் தேவ முகம் போல காணப்படுகிறது. आपका चेहरा परमेश्वर की
आपका चेहरा चमकते हुए आप देख सकते हैं, உங்களுடைய முக பிரகாசமா இருக்கிறது. आपकी चेहरा प्रकाशित होते हुए देख सकते हैं, ஏனென்றால் क्योंकि வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. आसमान आपके लिए खोलती है. ஆமென். हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஸ்தேவானுக்காக வானம் திறக்கப்படுகிறது. स्तिफनुस के लिए आसमान खुल गया அந்த है. உபத்திரத்தை பொறுமையா எண்ணின மனிதன் उन्होंने उस उपद्रव को धीरे से सह लिया था. உபத்திரத்தை ரொம்ப இன்பமாய் அவன் எண்ணின மனிதன் उपद्रव को उन्होंने अनंत से ग्रहण कर लिया है. கொஞ்ச காலம் थोड़ा ही समय இந்த பாடுகளை इस उपद्रव को இயேசுவுக்காக यीशु के लिए சகிப்போமா, हमें सहना चाहिए. பொறுமையா இருப்போமா, हम धीरज धरें क्या, கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோமா, परमेश्वर के हाथों में समर्पित करें क्या, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. यहोवा परमेश्वर संभालेंगे. கொஞ்ச காலம் थोड़ा ही समय, உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. लेकिन आपके लिए स्वर्ग खुल रही है. மகிமையின் காட்சியை பார்க்க போகிறோம். महिमा से भरे हुए उस दर्शन को हम देखेंगे, சிங்காசனத்தை பார்க்க போகிறோம். सिंहासन को देखेंगे, அந்த பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறோம். उस महान रोशनी को हम देखेंगे. நம்மளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். हमारे लिए तैयार की जा रही है उस वासस्थान में हम चले जाएंगे. ஹalleluya, हालेलुया. கொஞ்ச நாள் பொறுமையோடு இருப்போம். थोड़ा ही दिन हम धीरज धरें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीषित करें. மூன்றாவதாக तीसरा, வானம் திறக்கப்பட்டது जहाँ पर आसमान खुली है எப்பொழுது என்றால் कब है, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல प्रेरितों के 10वीं अध्याय में. அங்கு பேதுரு என்கிற ஒரு மனுஷர் இருக்கிறார். यहाँ पर पत्रस करके एक नाम को एक व्यक्ति को देखते हैं. 10வது அதிகாரத்துல 10वीं अध्याय में நான் வாசிக்கிறேன். 10வது வசனத்திலிருந்து 10वीं आयत से लेकर पढ़ते हैं, 9வது வாசிக்கிறேன். 9 से लेकर पढ़ेंगे. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். दूसरे दिन जब वे चलते चलते नगर के पास पहुंचे तो दोपहर के निकट पत्रस छत पर प्रार्थना करने चढ़ा. அவன் மிகுந்த பசி அடைந்து और சாப்பிட மனதாயிருந்தார். उसे भूख लगी और कुछ खाना चाहता था. அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, परंतु जब वे तैयारी कर रहे थे तो वह बेसुध हो गया வானம் திறந்திருக்கிறதுக்காகவும் और उसने देखा कि आकाश खुल गया. 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில விடப்பட்டிருக்கிறதுக்காகவும் और एक पात्र बड़ी चादर के समान चारों कोनों से लटकाता हुआ पृथ्वी की ओर उतर रहा है. அதுல ஒரு பெரிய காட்சி அவர் பார்க்கிறார். यहाँ पर एक दर्शन को उन्होंने देखा है. அது மாத்திரமல்ல அங்க ஒரு சத்தத்தையும் கேட்கிறார். इतना ही नहीं, उन्होंने एक आवाज को भी सुना है. பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13वीं आयत में, हे पतरस उठ मार और खा. ஆமென். आमीन. இங்க ஒரு வானம் திறக்கப்படுகிறது. यहाँ पर एक आकाश खुल रही है. எந்த டைம்ல? कौन सा समय में? மதிய நேரத்துல. दोपहर के समय में. பேதுரு வருகிறாரு. पतरस वहां पर आया. ஜெபம் பண்ணலாம்னு பார்க்கறாரு. उन्होंने छत पर चढ़ा प्रार्थना करने के लिए, ஆனா அவருக்கு ரொம்ப பசி. लेकिन उनको बहुत भूख लगी. போய் கேக்குறாரு, சாப்பாடு சார் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. वो पूछ रहे हैं कि क्या खाना तैयार है, அவங்க இன்னும் ரெடி ஆவலங்கன்ட்டார். लेकिन उन्होंने कह दिया कि अभी तैयार नहीं है. அவருக்கு உடனே கோபம் வரல. उनका तुरंत गुस्सा नहीं आया. ஹோட்டலுக்கு போல. उन्होंने तुरंत होटल की ओर नहीं गया. ஜெபம் பண்ண போயிட்டார். उन्होंने प्रार्थना करने गया. ஹalleluya. हालेलुया. யாருக்காவது இந்த வாழ்க்கை வருமா? क्या ऐसा हो सकता है? பசி, சாப்பாடு இல்ல, ஜெபம் வருமா? भूख लग रहा है, खाना नहीं है, लेकिन प्रार्थना कर सकते हैं क्या? அப்படியும் ஜெபம் பண்ணா अगर वैसे भी अगर प्रार्थना करेंगे तो வானம் கண்டிப்பா திறக்கப்படும். आकाश खुलेगी. ஆமென். आमीन. அங்க வானம் திறக்கப்பட்டு यहाँ पर आकाश खुल रही थी. அங்க ஒரு பெரிய ஒரு கூடை மாதிரி ஒரு காரியம் இறங்குகிறது. वहाँ पर एक चादर के समान एक पात्र उतर कर आया है. அங்க பார்க்கும்போது சகல காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அங்க இருக்கிறது. अब उस चादर में सारा प्राणी, सारा जानवर, सब चीजें उस चादर के अंदर उन्होंने देखा है. அங்க ஒரு சத்தமும் வருகிறது. वहाँ पर एक आवाज भी सुनाई दिया. அடித்து புசினுங்கறாங்க. वो ये शब्द इस तरह कहती है कि हे पतरस उठ और खा. பேதுரு பார்க்கற ரொம்ப அருவருப்பா பார்த்திருப்பாரு. जरूर पतरस ने उनको बिल्कुल उनको पसंद नहीं किया होगा. அவர் நினைச்சிருப்பாரு நல்லா சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தா वो सोचा होगा कि मेरे लिए अच्छे से खाना मिलेगा करके. காட்டு மிருகங்களை காட்டுகிறார் கர்த்தர். लेकिन प्रभु ने यहाँ पर जंगली जानवरों को दिखा रहे हैं. அது காட்டு மிருகங்கள் காட்டுல இருந்து வரல, வானத்துல இருந்து வருகிறது. लेकिन वो जानवर जंगल से नहीं आई, वरन आसमान से आई है. இங்க தான் யோசிக்க வேண்டிய ஒரு यही விஷயம். पर हमें सोचना चाहिए, வானத்துல இருந்து காட்டு மிருகங்கள் வருதா? क्या आकाश में से कुछ जानवर आ रहे हैं क्या? தேவன் சொல்றாரு, परमेश्वर ने कहा, அப்பா 15வது வசனத்துல நான் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. परमेश्वर ने कहा, मैंने जो शुद्ध किया तो अशुद्ध मत कह.
திருப்பி மூணாவது தடவையும் கர்த்தர் பேசுறாரு. फिर तीसरा बार भी परमेश्वर ने कहा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, பேதுருக்கு இங்க ஒரு காரியத்தை கர்த்தர் விளக்கி காட்டுகிறார். पतरस के लिए प्रभु ने यहाँ पर कुछ बातों को बता रहे हैं। பேதுரு இதுவரையும் அவன் நினைச்சிருந்த காரியம் வெறும் யூதர்கள் மாத்திரம் தான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று. पतरस ने अभी तक वो इस तरह समझा कि केवल यहूदी ही परमेश्वर के लिए है करके, வெறும் யூதர்கள் மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி, केवल यहूदी ही स्वर्ग जाएंगे, வெறும் யூதர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, केवल यहूदी ही बुलाए हुए हैं। அட கர்த்தர் சொல்கிறார், लेकिन यहाँ पर प्रभु कहते हैं இந்த காட்டு விலங்குகளை வைத்துக்கொண்டு इस जंगली जानवरों को रखते हुए யூதர்கள் மாத்திரமல்லப்பா, उद्धार केवल यहूदी के लिए नहीं है। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा, நீங்கள் பலன் அடைந்து तुम सामर्थ पाओगे, எருசலேமில் மாத்திரமல்ல केवल यरूशलेम में नहीं, யூதாவுக்கு போகணும், यहूदा में जाना है, சமாரியாவுக்கு போகணும், सामरिया में जाना है, உலகத்தின் கடைசி பரியந்தம் दुनिया की போகணும். छोर तक जाना है। வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல, केवल यहूदी ही नहीं है, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், क्योंकि मैं सारे लोगों से प्यार करता हूँ, புற ஜாதிகளையும் நேசிக்கிறேன், अन्य जातियों से भी मैं प्यार करता हूँ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி மக்களையும், इस संसार के हर एक जाति के लोगों को, எல்லா மொழி பேசுகிறவர்களையும், हर एक भाषा बोलने वाले को, எல்லா தேசத்து மக்களையும், हर एक देश के लोगों को, அவங்க பணக்காரங்களோ ஏழைகளோ, यदि वो धनवान हो या गरीब हो, அவங்கள கருப்பா இருந்தாங்களோ சிவப்பா இருந்தாங்களோ, या वो लाल हो या सफेद हो या काला हो, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, या पढ़ने वाले अनपढ़ हो, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். सब जातियों से मैं प्यार करता हूँ। எல்லாரும் பரலோகத்துக்கு உரியவர்கள். सारे लोग स्वर्ग के योग्य है। அதனால தான் பரலோகம் திறக்க அங்க பட்டு அங்கிருந்து ஒரு கூடை கத்த இறக்குகிறார். इसीलिए प्रभु ने आकाश को खोला और वहां से चादर के समान एक पात्र उतर कर आया है। இதுவரையும் பேதுருடைய மனசு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்துச்சு. अब तक पतरस का मन तो बिल्कुल एक कम लोगों के लिए था। நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरे घराने तो परमेश्वर के लिए सेवा करेंगे। நல்லதுதான். अच्छी बात है। பக்கத்து வீடு, या पड़ोसी का घर, உங்க மேல இருக்கிற வீடு, या आपके ऊपर रहने वाले घर, உங்களை சுற்றி இருக்கிற फ्रेंड्स, या आपके चारों तरफ के दोस्त, அவங்கள சேவிக்க வேண்டாமா? वे सारे परमेश्वर की सेवा नहीं करना क्या? அவங்க பரலோகத்துக்கு போக வேண்டாமா? वे स्वर्ग जाना है नहीं है क्या? அவங்க நரகத்துக்கு போட்டுமா? क्या वो नरक जा सकते हैं क्या? அதுதான் தேவனுடைய விருப்பமா? यही परमेश्वर की इच्छा है क्या? இல்லவே இல்ல. ऐसा नहीं है। அவர் ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்துல வந்தாரு. वे भी उद्धार पाना है, इसीलिए प्रभु यीशु संसार में आया है। இந்த குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வர வேண்டும். इस छोटे मन से हमें विशाल लाना चाहिए। இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? आज भी हम क्या सोचते हैं? நான் ரட்சிக்கப்பட்டேன், मैंने उद्धार पा लिया, நான் சபைக்கு போறேன், मैं चर्च जाता நான் हूँ, பரலோகத்துக்கு போவேன், मैं स्वर्ग जाऊंगा, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, मेरे बच्चे उद्धार पाया, அவ்வளவுதான். बस। இந்த உலகம் என்ன ஆகுதோ என்ன நடக்குதோ யார் எப்படி போனா எதையும் குறித்து கவலை இல்ல. इस संसार में क्या हो रहा है, अगर किसी के साथ कुछ भी हो जाए मेरे लिए कोई चिंता नहीं है। இது தேவனுடைய திட்டமே அல்ல. ये परमेश्वर की योजना नहीं है। குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வர வேண்டும். हमारा मन छोटा नहीं होना चाहिए, विशाल होना चाहिए। மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய சத்தம் வருகிறது. दोबारा दोबारा परमेश्वर की आवाज आती है, शब्दें அடித்து आती புசி. हैं, मार कर खा। அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या है? அங்க கொர்நேலி என்கிற ஒரு மனுஷன் அங்க வருகிறான். यहाँ पर कोर्नेली के घर से कुछ लोग आ रहे हैं, அவன் புறஜாதி தான், वो अन्य जाति के हैं, ஆனா அந்த குடும்பமும் இப்போது கர்த்தருக்குள் வருகிறாங்க. लेकिन वो परिवार भी अभी प्रभु में आना है। அல்லேலூயா. हालेलुया। ஊழியம் விரிவடைகிறது, उनकी सेवकाई बढ़ रही है, தேவ ராஜ்யம் விரிவடைகிறது, परमेश्वर का राज्य और विशाल हो रही है, தேவ நாமம் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. परमेश्वर की नाम की हर जगह में महिमा हो रही है। இதுதான் பரலோகத்தின் திட்டம், यही स्वर्गीय योजना है, இதுதான் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய நோக்கமா இருக்கிறது. यही स्वर्गीय की ओर से आने वाली बहुत बड़ी योजना है आपके और मेरे प्रति। ஹalleluya. हालेलुया। குறுகிய வட்டத்துக்குள்ள வெளியே வாங்க. हम छोटे मन से विशाल होना चाहिए। நானும் என் வீட்டாரும் என்று நல்லது தான். हम और मेरे घराने तो सही बात है, நான் மாத்திரமல்ல, सिर्फ हम नहीं, என் இந்தியா முழுவதும், मेरे भारत पूरा, இந்தியா ஜனங்கள் सारे लोग பரலோகத்தில் நிரப்பப்பட வேண்டும். स्वर्ग में आना है। ஆமென். आमीन। எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். सारे लोग उद्धार पाना है, எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். सारे लोग सत्य को जानना चाहिए, எல்லாரும் மேல பரிசுத்த ஆவியை பொழிவதற்கு அவர் हर தயாரா एक के ऊपर இருக்கிறார். पवित्र आत्मा को प्रभु उंडेलना है। அவர் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहती है, மாம்சமான யாவர் மேலும் हर एक मांस के ऊपर என் ஆவியை ஊற்றுவேன். मैं अपनी आत्मा को उंडेलूंगा। வெறும் யூதர்கள் மாத்திரம் அல்லங்க, केवल यहूदियों के ऊपर नहीं है, வெறும் நீங்களும் உங்க மனைவி மாத்திரம் அல்லங்க, केवल आप और अपना पत्नी नहीं है, மாம்சமான யாவர் हर एक मांस के ऊपर என் ஆவியை ஊற்றுவேன். मैं अपनी आत्मा को उंडेलूंगा। இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மைக்குள்ள வரும்போது ऐसे जब हमारा मन ऐसा हो जाएगी तो நம்மளால சும்மா இருக்க முடியாது. हम चुप नहीं रहेंगे। ஆமென். आमीन। கர்த்தருக்காக ஏதாவது செய்வோம். परमेश्वर के लिए कुछ करेंगे। எழுப்புதல் தீ பெரிய அளவுல பற்றி எரிய போகிறது. बेदारी की आग बहुत जबरदस्ती पकड़ेगी। आमीन। 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 வானம் திறக்கப்பட்டுச்சு. आकाश खुल गया।
தேவ சித்தத்திற்கு இயேசு ஒப்பு கொடுக்கும்போது जब प्रभु की परमेश्वर की इच्छा के लिए जब यीशु मसीह ने अपने आप को अर्पित किया है तो வானம் திறக்கப்பட்டுச்சு. आकाश खुला था। ஆமென். आमीन। உபத்திரத்தை பொறுமையா சகிக்கும்போது उपद्रव को धीरज से जब सह नहीं पाते हैं, सहते हैं, वाह। तब आकाश खुल जाती है। வானம் திறக்கப்பட்டுச்சு. जब उपद्रव को हम धीरज से सहते हैं तब आकाश खुल जाती है। ஆமென். आमीन। நான் மாத்திரமல்ல, केवल मैं नहीं, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். सारे लोग उद्धार पाना है। முழு உலகமும், सारी दुनिया, உலகத்தின் கடைசி பர்யந்தம் दुनिया की छोर तक हमें जाना है। சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் यीशु समाचार जाना चाहिए। என்பதைக்காக வானம் திறக்கப்படுகிறது. अगर ऐसे सोचो से हम रहेंगे तो आकाश हमारे लिए खुलेगी। கடைசியாக अंतिम में மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் मलाकी की किताब की ओर पलटे। मलाकी அதுல 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். तीसरा अध्याय की ओर पलटे। அதுல 10வது வசனத்தை வாசிக்கும்போது 10वीं आयत को पढ़ें। मलाकी 3:10 கடைசி புஸ்தகம். पुराना नियम का अंतिम किताब है। என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டயசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டான் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். सारे दशमांश भंडार में ले आओ कि मेरे भवन में भोजन वस्तु रहे। और सेनाओं का यहोवा ये कहता है कि ऐसा करके मुझे परखे कि मैं आकाश के चरखों तुम्हारे लिए खोलकर तुम्हारे ऊपर अपरंपार आशीष की वर्षा करता हूँ कि नहीं। ஆமென். आमीन। வானத்தின் பலகணிகளை திறக்க போறாரா? परमेश्वर आकाश की चरखों को खोलने वाले हैं। எப்ப? कब? என்னுடைய ஆலயத்தில் मेरे भवन में ஆகாரம் என்கிற வார்த்தை உண்டாயிருக்கிறபடியாக தசமபாகங்களை கொண்டு வாருங்கிறார். जब लोग परमेश्वर के भवन में दशमांश को परमेश्वर के भंडार में ले आएंगे ताकि परमेश्वर के भवन में भोजन वस्तु रहे, तब परमेश्वर आकाश को खोलते हैं। ஆமென். आमीन। இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றார், என்ன சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாருங்கிறார். इसी जगह पर परमेश्वर कहते हैं मुझे परख कर देखो। சோதித்து பாரு, வானம் திறக்குதா இல்லையான்னு பாரு. अरे मुझे चेक करके देखो आकाश तेरे लिए चरखों खोलेगी कि नहीं। எப்பங்க? कब? தசமபாகங்களை ஆலயத்தில் கொண்டு வரும்போது. जब अपने दशमांश को प्रभु के भवन में ले आते हैं तो। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கென்று காரியத்தை நம்ம கொடுக்கும்போது जब यहोवा परमेश्वर के लिए कार्य को जब हम देते हैं तो அங்க வானம் திறக்கப்படுகிறது. वहाँ पर आसमान खोलती है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று செலுத்துவோம். जो यहोवा का है उसे हम यहोवा के लिए दें। கர்த்தருடைய காரியத்தை நாம் ஒரு நாளும் திருட வேண்டாம். यहोवा की कार्य को हमें चोरी नहीं करना चाहिए। நம்ம கொடுத்திருக்கிற வேலை கர்த்தருடைய கிருபை. जो हमारे लिए नौकरी है परमेश्वर का अनुग्रह है। நம்ம வாங்குற வருமானம் கர்த்தருடைய கிருபை. जो हमारे कमाई परमेश्वर का अनुग्रह है। ஆமென். आमीन। இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். ये सब चीजें परमेश्वर ने दिया है। அது வந்து ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். उसमें से कुछ भाग को हम परमेश्वर के लिए देते हैं। அவர் என்ன ஒன்றுமில்லாதவரா? क्या परमेश्वर के पास कुछ है ही नहीं क्या? நம்ம பணத்தை அவர் வாங்கிட்டு தான் அவர் சாப்பிடணுமா? क्या हमसे लेकर ही उनको खाना है क्या? அப்படிலாம் இல்லவே இல்ல. ऐसा कुछ नहीं है। வாங்கிட்டு திருப்பி நம்மகிட்ட தான் கொடுக்க போகிறார். वो लेते हैं वापस हमें ही लौटाते हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய தின்பண்டம் வாங்கி கொடுக்கிறோம். जैसे हम अपने बच्चों को कई ऐसे स्नैक्स वगैरह देते हैं, கொடுத்துட்டு நம்ம திருப்பி கேட்போம் இல்லையா? जब बच्चों को देने के बाद हम उनसे मांगते हैं, எங்க டாடிக்கு ஒரு சாக்லேட் கொடுன்னு கேட்போம். हम पूछेंगे डैडी के लिए आप एक चॉकलेट दिला दो करके, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. वो नहीं देते हैं। நம்ம தான் கொடுத்திருப்போம். हम ही बच्चों को देते हैं। நம்மளுக்கு அது பிடிக்காது. हम वैसे पसंद भी नहीं करते हैं उस चॉकलेट को, சும்மா கேட்போம். लेकिन हम ऐसे ही मांगते हैं बच्चों से। அந்த பிள்ளைங்க வந்து அதை எடுத்து கொடுக்கும்போது அல்லது நம்ம வாயில கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். लेकिन जब बच्चे ने आकर उसे हमें देते हैं या हमारे मुंह पे रखते हैं तो हमारे लिए बहुत आनंद मिलती है। அது கொடுக்கும்போது என்ன செய்வோம்? जब वो देते हैं तो हम क्या करते हैं? அதை வாங்கிட்டு திருப்பி அவங்ககிட்ட தான் கொடுக்க போறோம். हम उसे लेते हैं फिर वापस अपने बच्चों के हाथों में ही लौटाते हैं। அது தாங்க यही है। நம்ம கொடுக்கிறது நம்மளுக்கு எப்பொழுதுமே நஷ்டம் இல்லைங்க. जब हम देते हैं परमेश्वर के लिए वो कभी नष्ट नहीं होते हैं, இன்னும் அதிகமாக தான் நம்ம பெற போகிறோம். और ज्यादा ही हम पाएंगे। எப்படி பெற போறோம் என்றால் कैसा? வானத்தையே நான் திறக்கிறேன்ட்டார். प्रभु कहते हैं आकाश की चरखों को मैं तेरे लिए खोल दूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கொடுத்து பாருங்களேன். आप देख कर तो देख लीजिएगा, வானம் திறக்கப்படும். आकाश आपके लिए खुलेगी। இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, इजराइल लोगों के पास प्रभु ने कहा, யாத்திராம் 25 அதிகாரத்துல उत्पत्ति 25 निर्गमन 25वें अध्याय में கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, प्रभु मूसा से कहा, வா மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, मूसा तुझे इजराइल लोगों से क्या कहना है? ஜனங்கிட்ட நீ காணிக்கை வாங்கிட்டார்.
अपने लोगों से तो ऑफरिंग को ले ले, என்ன காணிக்க வாங்கணுமா? दान लेना है। कौन सा दान लेना है? பொன்னை கேளு, வைரத்தை கேளு, விலை உயர்ந்த காரியத்தை கேளுன்ட்டார். परमेश्वर ने कहा तू सोना चांदी ऐसे हीरे बहुमूल्य चीज को मांग। யார்கிட்ட கேட்க சொல்றாரு? किससे मांगने के लिए बोल रहे हैं? அவன் எனக்கு மீன் கிடைக்குமா, கறி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துறாங்களா, அவன்கிட்ட கேட்க சொல்றாரு. ऐसे लोगों से प्रभु मांगने के लिए कहते हैं कि जो लोग ऐसा होते हैं कि मुझे मछली मिलेगा, मीट मिलेगा या कुछ मटन मिलेगा करके सोच रहे हैं, उन लोगों के पास प्रभु पूछने के लिए कहते हैं। அவன்கிட்ட சொந்த வீடு இல்ல, அப்ப उनके पास कोई अपना घर तो नहीं था। எல்லாம் வனாந்திரத்துல அப்படியே நாடோடி மாதிரி போயிட்டு இருக்காங்க. सारे लोग निर्जल जगह में घूम रहे हैं। அவங்க என்ன எகிப்துல அப்படியே போய் சம்பாதிச்சுட்டா எடுத்து வராங்க? क्या मिस्र में से उन्होंने इतना पैसा कमा कर थोड़ी आए हैं? அங்க அடிமையா இருந்தாங்க. वहाँ पर वो गुलामी पे थे। வரப்ப எகிப்திட்டத்தை கொள்ளடிச்சிட்டு வந்தாங்க. लेकिन निकलते समय मिस्र लोगों से उन्होंने एकदम लूट लिया। அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க. शायद उन चीजों को उन्होंने इकट्ठा कर रखा होगा। இப்ப அதையும் கேட்கிறார் கர்த்தர். अब प्रभु उन चीजों को भी मांग रहे हैं। பணக்காரங்கிட்ட கேட்கலங்க, बहुत ही धनवान लोगों से प्रभु नहीं मांगा, இவங்கிட்ட தான் கேட்கிறாரு கர்த்தர். इन्हीं लोगों से प्रभु मांग रहे थे। கர்த்தருக்கு அவங்க சூழ்நிலை தெரியுமா தெரியாதா? परमेश्वर इनकी परिस्थिति को जानते हैं कि नहीं? தெரிஞ்சிருந்தா அவர் கேட்கிறாரு. बिल्कुल जानते हैं, तो भी मांग रहे हैं। அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, यही प्रभु का कार्य है, அதுதான் கர்த்தருடைய சித்தம் கூட. यही प्रभु की इच्छा भी है। நீ கேளுங்கறாரு. प्रभु मूसा से कहा तू मांग लोगों से। எல்லா ஜனங்களும் வந்து கொடுக்கறாங்க. सारे लोग आकर देने लगे। எதுக்கு கொடுக்கறாங்க? क्या के लिए? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக, परमेश्वर की तंबू बनाने के लिए, निवास स्थानों को बनाने के लिए। அவங்க கொடுத்த பொருட்களை வைத்து அங்க என்ன செய்றாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை ரொம்ப அற்புதமாய் செய்றாங்க. जो लोग ने दिए थे उन चीजों को रखकर मूसा ने वहां पर परमेश्वर के निवास स्थान को बहुत ही सुंदर तरीका से बनाया है। யாத்திரை கடைசி அதிகாரத்தை இடத்துல போட்டுருக்கு. निर्गमन के अंतिम अध्याय में क्या लिखा है पता है? அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டின பிறகு जब उन्होंने परमेश्वर के उस तंबू को बना लिया है तो வானம் திறக்கப்பட்டு आसमान खुला, மேகம் இறங்கிற்று. वहां पर परमेश्वर का बादल उस तंबू को भर दिया है। வானம் திறக்கப்பட்டு आकाश खुला है, கர்த்தருடைய மகிமை அங்க நிரப்பிற்று. परमेश्वर की महिमा उस तंबू को भर दिया है। யார் கொடுத்ததுங்க? ये किसने दिया है? ये இஸ்ரவேல் चीज ஜனங்க. इजराइल लोग அடிமையா இருந்தாங்க இவ்வளவு நாள். जो इतने दिनों से वो गुलामी में थे, பிரயாணத்துல இருக்கிறவங்க, वो यात्रा में हैं, அவங்க கொடுத்தார்கள். उन्हीं लोग ने दिया है। வானம் திறக்கப்பட்டுச்சு, आकाश खुला है, மகிமை நிரப்பிற்று. परमेश्वर की महिमा उतर कर आया है, மேகம் நிரப்பிற்று. वहां पर बादल वहां पर भर गया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தரை சோதித்து பாருங்கள். परमेश्वर को आप परख कर देख सकते हैं। கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு போவோம் தசமபாகங்களை. दशमांश को परमेश्वर के भवन में हम ले चलें। சர்ச்சுக்கு போகும்போது ஃபோன் எடுத்துட்டு போறோமா இல்லையா செக் பண்றது போல, जैसे हम फोन को लेते हुए चर्च में जाते हैं कि नहीं करके हम चेक करते हैं, அதே போல முக்கியமான ஒரு காரியம், वैसे ही ये भी मुख्य बात है। கர்த்தருக்குரிய காரியத்தை எடுத்துட்டு போகிறோமா? परमेश्वर की कार्य को हम लेकर जाते हैं क्या? கர்த்தருக்கு காரியத்தை கொடுப்போம். परमेश्वर का जो है वो परमेश्वर को दें, உற்சாகமாய் கொடுப்போம், उत्साही से दें வாஞ்சையோடு கொடுப்போம். और चाह के साथ दें। கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். प्रभु उसमें प्रसन्न रहते हैं, வானம் திறக்கப்படுகிறது. आकाश खुलती है। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, வானம் எப்பொழுதுமா திறக்கும்? आकाश कब खुलती है? கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, जब परमेश्वर की इच्छा के लिए हम अपने आप को अर्पित करते हैं, வருகிற உபத்திரத்தை ரொம்ப பொறுமையோடு அதை இன்பமா எண்ணும் போது, जब हमारे पास उपद्रव आती है उस उपद्रव को धीरज के साथ, आनंद के साथ उसे ग्रहण करते हैं, तब आकाश खुलती है। ஒரு குறுகிய மனப்பான்மை விட்டு வெளியே வந்து தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளும் போது, छोटे मन से हम छोड़कर विशाल, हमारा मन विशाल होती है परमेश्वर की इच्छा को जानने के लिए, तब आकाश खुलती है। தசமபாகங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது, दशमांश को परमेश्वर के भवन में जब ले आते हैं तब भी आकाश खुलती है, வானம் திறக்கப்படுகிறது. आकाश खुलती है। ஹalleluya, हालेलुया। இங்க இருக்கிற லாக்டவுன் எப்போ முடியுதோ முடியலையோ தெரியாது, हम नहीं जानते हैं हमारे देश में लॉकडाउन कब खत्म होगी, ஆனால் வானம் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை நம்ம தெரிந்து விட்டோம். लेकिन हम जानते हैं आकाश कब खुल सकती है। ஸோ இந்த பூமியை திறப்பதெல்லாம் விட்டுட்டு, तो इस संसार की बातों पर ध्यान देने वाले कार्य को छोड़कर, இந்த பூமிக்குரிய காரியங்களை திறப்பதெல்லாம் நம்ம மறந்து விட்டு, इस संसार की बातों को खोलने के पीछे रहने वाली बातों को छोड़कर வானத்தை திறக்கிறத பார்க்கலாம். आकाश को खोलने वाली, आकाश कब हमारे लिए खोलेगी करके हम उसके ओर ताकते रहें। பரலோகம் திறக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். स्वर्ग हमारे लिए खोलेगी करके हम उसके लिए इंतजार करें, ஏனென்றால் நாம் வானத்திற்குரியவர்கள், क्योंकि हम वहां के लोग हैं, நாம் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள், क्योंकि
क्योंकि हम स्वर्गवासी है। இது ஒரு டெம்பரவரியான ஒரு இடம். ये पृथ्वी एक टेम्परवरी है। டெம்பரவரியை ஓபன் பண்றதுல நாம ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். टेम्परवरी को खोलने में ही हम बहुत ज्यादा ध्यान देते रहते हैं। நம்மளுக்காக நிரந்தரமான ஒரு வீடு இருக்கிறது. लेकिन हमारे लिए निरंतर एक घर है। அந்த வாசலை திறப்போ. उस दरवाजे के और हम जाएं। அந்த பலகணியை திறப்போ. उस चरखे को खोलने। சத்தத்தை கேட்போ. परमेश्वर की आवाज को सुने। கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर अपने वचन से आपको आशीषित करें। ஜெபம் பண்ணுவோம். आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं। எலியா என்பவன் நம்மை போல எங்களை போல பாடுள்ள மனுஷன். एलिया जो हमारे समान एक बिल्कुल एक उपद्रव पाया हुआ व्यक्ति था। ஆனால் அந்த மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஜெபத்தின் மூலமாய் வானத்தை திறந்தாரே. लेकिन वो व्यक्ति भी अपने जीवन में अपनी सेवकाई में आकाश को खोला है। அதே போல எங்க வாழ்க்கையில சுவாமி वैसे ही हमारे जीवन में भी வானம் திறக்கப்படணும். आकाश खुल जाए। நாங்கள் பார்க்கணும். हम देखना है தேவ மகிமை இறங்குகிறது. परमेश्वर की महिमा को देखना है उतरते हुए। மகிமை இறங்குகிறதை. उस उतरते हुए महिमा को परमेश्वर की देखना है। உம்முடைய மேகம் நிரம்புகிறதை. अपना बादल आकर यहाँ पर भरते हुए உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க. आपकी आवाज को हमें सुनना है। உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள. आपकी इच्छा को हमें समझना है। தசமபாகங்களை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வருவதற்கு. दशमांश को परमेश्वर के भवन में ले आने के लिए எங்களுக்கு உதவி செய்வீராக. हमें मदद कर खुदावंद। எங்களுக்கு உதவி செய்வீராக. हमें मदद कर राजा। உலகத்துடைய காரியங்கள் எப்போது திறக்குதோ திறக்கலையோ எங்களுக்கு தெரியல சுவாமி. इस संसार में हमारे लिए बातें खोलती है या नहीं खोलती हम नहीं जानते हैं। ஆனா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வானம் திறக்கப்படுவதை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. लेकिन हर एक दिन हमें आकाश खोलते हुए देखने के लिए हमें मदद कर राजा। தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி परमेश्वर की செய்வீராக. इच्छा की और से हमें समर्पित करने के लिए हमें मदद कर राजा। வசனத்தின் மூலமா எங்களை ஒவ்வொருவரையும் इस ஆசீர்வதிப்பீராக. वचन के द्वारा हमें से हर किसी को आशीषित कर பலப்படுத்துங்க. हमें बल दीजिए। எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा जलाल तुझे देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावंद। आमीन आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। थैंक यू प्रेज द लॉर्ड. आमीन। हे सारी पृथ्वी के लोगों यहोवा का जय जयकार करो। आनंद से यहोवा की आराधना करो। जय जयकार के साथ उसके सम्मुख आवो। निश्चय जानो कि यहोवा ही परमेश्वर है। उसी ने हमको बनाया और हम उसी के हैं। हम उसकी प्रजा और उसकी चराई की बेड़े हैं। उसके फाटकों के धन्यवाद और उसके आंगनों में स्तुति करते हुए प्रवेश करो। उसका धन्यवाद करो और उसके नाम को धन्य कहो।